அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் பெண்களையும் சைவ மற்றும் வைணவ சமயங்களையும் அவமதிக்கும் வகையில் பேசியது சர்ச்சையாக மாறியது. இந்நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது அமைச்சர் பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி அமைச்சரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று விளக்கம் அளிக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த விவகாரம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக 5 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவற்றை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து 4-5 வழக்குகள் பதிவு செய்து விசாரணையை நீர்த்து போக செய்யாமல் ஒரு வழக்கை மட்டும் பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை அமல்படுத்தாது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் குறிப்பிட்டு பேசினார். பின்னர் வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆவேசமாக பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பது விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில்தான் தற்போது பொன்முடியின் பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கட்சி தலைமை அதிரடியாக நீக்கியது. மேலும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனைத் தொடர்ந்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளிக்காவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்றும் கூறியுள்ளார். எனவே திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி ஏற்கனவே பறிபோனது போல் தற்போது அமைச்சர் பதவியும் இழந்து பொன்முடி சிறை செல்லவும் நேரிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது.